ஃபினிஷ்டுக்கும் கம்ப்ளீட்டுக்கும் டிஃப்ரென்சஸ் தெரியலையா? அதாவது ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா அது கிடையாது. வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். ஃபினிஷ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் முடிந்தது அல்லது முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். முடிந்தது அல்லது முடித்து விட்டேன். இது எதுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதாவது தினசரி பழக்கங்கள், ஆக்ஷன்ஸ் செயல்பாடுகள், இன்ஃபார்மல் சுச்சுவேஷன், அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக சாதாரணமாக சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகளில் இந்த ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிந்தது இல்லை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதற்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஐ ஃபினிஷ்ட் மை டின்னர். நான் என்னுடைய இரவு உணவை முடித்து விட்டேன். ஐ ஃபினிஷ்ட் முடித்து விட்டேன். எதை முடித்தேன்? இரவு உணவை. அதே மாதிரி ஐ ஃபினிஷ்ட் மை குக்கிங். நான் சமைத்து முடித்து விட்டேன். ஐ ஃபினிஷ்ட் மை குக்கிங். நான் சமைத்து முடித்து விட்டேன் அப்படின்றது இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து கம்ப்ளீட்டட் அப்படின்றது என்னன்னா, முழுமையாக நிறைவு செய்தது. அதாவது முழுசா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் திருப்பி பண்ண போறது கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்றது டின்னரு அடுத்த நாளும் சாப்பிட தான் போறோம், சமைக்கிறது திருப்பி சமைக்க தான் செய்வோம். ஆனா இது முழுமை அடைந்தது. கம்ப்ளீட்டட் அப்படின்றது என்னது? முழுமை அடைந்தது. உதாரணத்துக்கு ஐ கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட். நான் என்னுடைய ப்ராஜெக்டை முழுமை அடைத்து விட்டேன், முழுமை செய்து விட்டேன், முழுமையாக நிறைவு செய்து விட்டேன். ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி. நான் என்னுடைய டிகிரி பட்டய படிப்பை முழுமையாக முடித்து விட்டேன். இதுக்கு தான் கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட ஷார்ட்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் மறக்காம நம்மளுடைய இங்கிலீஷ் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.